தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு. நேற்றைய தினம் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரும் குற்றவியல் கும்பல் தலைவருமான சஞ்சீவகுமார சமரரத்ன அல்லது கடைமுழு சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவமானது தற்போது பேசு பொருளாகியுள்ளது. நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்றுள்ள இந்த படுகொலை தொடர்பில் பல விமர்சனங்களும் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்றத்திலும் இந்த விடயம் தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் நாட்டினுடைய ஜனாதிபதியும் முப்படைகளின் பிரதானியுமாக இருக்கக்கூடியவர் இதுவரை எந்த கருத்தினையும் பதிவு செய்யாததும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் மிகவும் பலம் பொருந்திய பாதுகாப்பான இடமான நீதிமன்ற வளாகத்தில் இவ்வாறு கொலை நடைபெறுகின்றமையானது நாட்டின் சட்டத்தை கேள்விக்குட்படுத்தியுள்ளதுடன் பல குற்றவாளிகளும் இவ்வாறான செயல்களில் ஈடுபடலாம் என்று தோடுதலை ஏற்படுத்தியுள்ளது. 2023ஆம் ஆண்டு ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி தேர்தலுக்காக வைப்புத் தொகையை செலுத்தியவர்களுக்கு வைப்புத் தொகை வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி இதற்கு தேவையான ஆவணங்களை இந்த மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஆணையர் குறிப்பிட்டுள்ளார். பிணைத் தொகையை செலுத்திய நபருக்கு வழங்கப்பட்ட பற்றுச்சீட்டின் பிரதி மற்றும் வைப்புத் தொகையை செலுத்துவதற்கான கோரிக்கை கடிதத்தை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய மாவட்ட தேர்தல் அலுவலகம் தாமதமின்றி பிணைத் தொகையை செலுத்தும் என்றும் ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக குழு உறுப்பினர் கடைமுழு சஞ்சீவ மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியவருக்கு சட்டத்தரணி வேடத்திலே வந்த பெண்ணொருவர் ஆயுதத்தை வழங்கியமை தெரியவந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். இதனை போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மெனத்துக்க தெரிவித்துள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 5ஆம் இலக்க நீதவான் நீதிமன்றத்துக்குள் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல் கும்பலைச் சேர்ந்த சஞ்சீவகுமார சமரரத்ன என்ற கனிமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்டிருந்தார். கனிமுள்ள சஞ்சீவ படுகொலையில் கைதான சந்தேக நபர் ஸ்ரீலங்கா ராணுவத்தில் பணியாற்றிய முன்னாள் லெப்டினன்ட் தர அதிகாரி என தெரிய வந்துள்ளது. கடந்த சில வருடங்களாக சீதுவ மற்றும் கல்கிசி காவல் பிரிவுகளில் 7 கொலைகளை செய்த நபர் இவர் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புத்தளம் பாலவிய பகுதியில் சொகுசு வேனில் பயணித்துக் கொண்டிருந்த போது காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கனிமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபர் புத்தளம் பாலவிய பகுதியில் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது முகமது அஸ்மான் ஜரீப்தீன் என்ற 34 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை குறித்த விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வேட்டக்கலவும் நாடாளுமன்றத்தில் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்கள் வெப்பமான வானிலை குறித்து அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நாட்டின் 6 மாகாணங்களிலும் பல பகுதிகளிலும் வெப்பநிலை மனித உடலால் உணரப்படும் எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல், கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் ரத்தினபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த பகுதிகளில் உள்ள மக்கள் போதுமான அளவு நீரை குடிக்குமாறும் முடிந்தவரை நிழலான பகுதிகளில் ஓய்வெடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாட்டில் உணவு வகைகளின் விலையை திடீரென அதிகரிக்குமாறு கோருகின்ற சங்கங்களின் சட்டத்தன்மை தொடர்பில் ஆராயப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. தற்போது பொருட்களின் விலையை அதிகரிக்க முடியாது எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த முறை அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்தில் உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டிச்சாலைகளுக்கு நிவாரணம் வழங்கப்படாமையினால் தேநீர், பால் தேநீர், ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து உள்ளிட்டவற்றின் விலையை அதிகரிப்பதாகவும் அகில இலங்கை உணவக மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. டிஜிட்டல் அடையாள அட்டையை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் பின் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.
அத்துடன் இதற்கான தரவுகளை பெற்றுக்கொள்ளும் முறைமைகளை தயாரிக்கும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரக வீரரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரதேச செயலகங்களின் செயற்பாடுகள் ஊடாக தரவுகளை வழங்குவதற்காக பொதுமக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டைக்காக விண்ணப்பிப்போரின் நிழற்படம் மற்றும் கைவிரல் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டத்தின் கீழ் கண்வெளிகளின் அடையாளத்தை உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதிதாக அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிப்போருக்கு முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டையை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பழைய அடையாள அட்டைகளுக்கான டிஜிட்டல் அடையாள அட்டைகளையும் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் மற்றும் நேற்று முதல் 24 மணி நேரமும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஏற்ற வகையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் கடவுச்சீட்டுகளை வழங்கும் பணி நடைபெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். அதற்கமைய நேற்று இரவு முதல் பாத்திரமுள்ள பகுதிக்கு சிறப்பு பேருந்து சேவையும் இயக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், பாதாள உலக குழு உறுப்பினர்கள், போதைப்பொருள் விற்பனையாளர்கள் ஆகியோருக்கு எதிராகவும் கடுமையான சட்டம் அமல்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானவர்கள் இலங்கையில் மாத்திரமில்லை, வெளிநாடுகளிலும் இருக்கின்றனர். இவை குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் பாதுகாப்பு தரப்பினர் உள்ளிட்ட பலர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களாக காணப்படுகின்றனர். இந்தியா மற்றும் துபாய் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கும் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படும். அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை அமல்படுத்துவதில் அரசாங்கம் தலையீடு செய்யும் எனவும் சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். சுங்க பணிப்பாளர் நாயகத்தின் பெயர் மற்றும் பதவியை மோசடியாக பயன்படுத்தி பல்வேறு நபர்களிடமிருந்து வாட்ஸ்அப் செய்திகள் ஊடாக பணம் வசூலிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட மோசடி குறித்து இலங்கை சுங்கத்திற்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக வங்கிக் கணக்கு இலக்கம் ஒன்று குறிப்பிடப்பட்டு பல்வேறு காரணங்களை கூறி பணம் கோரப்படுகின்றமை தெரிய வந்துள்ளது. இவ்வாறான மோசடியில் ஈடுபடும் நபர்களிடம் சிக்கி ஏமாற வேண்டாம் என இலங்கை சுங்கம் பொதுமக்களை கோரியுள்ளது. இவ்வாறான மோசடியாளர்கள் பொதுமக்களை அணுகினால் அது தொடர்பில் அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு தெரிவிக்குமாறும் இலங்கை சுங்கம் அறிவுறுத்தியுள்ளது. பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற தொடரோதியில் பயணித்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. பதுளை மற்றும் காலியல தொடர்ந்த நிலையங்களுக்கு இடையில் நடைமடையில் தொங்கி செல்ஃபி எடுக்க முயன்ற போது பாறையில் மோதி தொடரோந்திலிருந்து குறித்த சுற்றுலா பயணி விழுந்துள்ளார். படுகாயமடைந்தவர் பதுளை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாகவும் காலியல போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு ஏறாவூர் மயிலாப்பாவளி பகுதி பிரதான வீதியில் மது போதையில் சிவில் உடையில் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் பயணித்த இரு போலீசாரின் மோட்டார் சைக்கிளை முந்தி சென்ற வர்த்தகர் ஒருவரை போலீசார் இருவரும் இடைநிறுத்தி வர்த்தகரை தலைக்கவசத்தால் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்துள்ளார். அதனையடுத்து வர்த்தகரை தாக்கிய போலீசார் இருவரும் அங்கிருந்து தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் போலீஸ் அவசர இலக்கமான 1919 தொலைபேசி இலக்கத்துக்கு அறிவித்ததை அடுத்து அங்கு ஏறாவூர் போலீசார் முச்சக்கர வண்டியில் வந்து விசாரணையை மேற்கொண்ட போது தாக்குதலை நடத்திய போலீசார் இருவரும் மது போதையில் இருப்பதை கண்டறிந்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பருவச்சீட்டை வைத்திருக்கின்ற பாடசாலை மாணவர்கள், தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் முதியவர்களை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளில் ஏற்றிச் செல்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் இலங்கை போக்குவரத்து சபை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாரேனும் ஊழியர் ஒருவர் இந்த பருவச்சீட்டை வைத்திருப்பவர்கள் ஏற்றிச் செல்ல மறுத்தால் அது இலங்கை போக்குவரத்து சபை கொள்கையின்படி கடுமையான குற்றமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏதேனும் அசௌகரியங்களை எதிர்கொள்ளும் பருவச்சீட்டை வைத்திருப்பவர்கள் 1958 என்ற எண்ணை அழைத்து SLTB தகவல் மையத்துக்கு தெரிவிக்குமாறும் இலங்கை போக்குவரத்து சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
தேகிவளை பெபலியாடு திவளப்பட்டிய பிரதேசத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கல்கிசி மாநகர சபை தெரிவித்துள்ளது. குறித்த தீ விபத்தானது நேற்றிரவு 11:30 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. தீ விபத்தின் போது ஆடை தொழிற்சாலையில் இருந்த பல்வேறு பொருட்கள் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் நேற்று மாலை மூவர் மீது மோசமான தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. குடும்ப தகராறின் காரணமாக வெளிநாட்டில் இருந்து வருகை தந்த நபர் ஒருவர் தனது தந்தை சகோதரனின் மகன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது. சந்தேக நபருடன் வவுனியாவிலிருந்து வாகனத்தில் வருகை தந்த தாக்குதல் கும்பல் வாகனத்துக்குள் வாள்களை மறைத்து வைத்திருந்ததுடன் வீட்டுக்குள் புகுந்து கம்பி கற்களால் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.